வந்திருக்கோம்னா சென்ட்ரல் காலேஜுக்கு யாழ்ப்பாணம் மத்திய எல்லோருக்கு இதோ வாக்குச்சீட்டு வாகனங்கள்லாம் வந்த வண்ணம் இருக்கிறது. பாருங்க, ஓரொரு இடங்களில் இருந்து தேர்தல் கடமைகளை முடித்து வாக்கு இறுதியாக வைக்கப்படும் இடமாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி காணப்படுகிறது. இதோ வாகனங்கள் வந்த வண்ணம் காணப்படுது. பார்த்தீங்களா, ஒரு தனியார் பேருந்து முதல் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் அனைத்தும் வந்த வண்ணம் காணப்படுது. அதில் போயிருக்கலாம். வணக்கம் ஒருவரை, இங்கே பார்த்தீங்கன்னா வாக்குச்சீட்டு வாகனங்கள் எல்லாம் வந்து லைனில் நிற்கணும். இதோ வாக்களிப்பு முடிந்த கையோடு எல்லாரும் வந்து இருக்கிறோம். இது யாழ் மத்திய கல்லூரியில் மிகுந்த பாதுகாப்புக்கு மத்தியில் பஸ்கள் எல்லாம் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறது. இது தேர்தல் கடமையில் ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்கள் கடமையை முடித்து கொண்டு இதோ தேர்தல் பட்டியலை யாழ் மத்திய கல்லூரிக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ பார்த்தீங்களா, ஒரு பஸ்ஸும் வந்து கொண்டு காணப்படுகிற பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 17 உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று அதனுடைய வாக்களிப்பு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்களுடைய தொகை 4,98,140. அளிக்கப்பட்ட வாக்குகள் 2,81,739. அளிக்கப்பட்ட வாக்களுடைய வீதமாக 56.56 வீதம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 51.95 வீதமும், வல்வெட்டித்துறை நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 50.32 வீதமும், பருத்தித்துறை நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 59.24 வீதமும், சாவகச்சேரி நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 56.57 வீதமும் காணப்படுகின்றது. இதே வேளையிலே கார்நகர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 63.16 வீதமும், ஊர்காவத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 61.07 வீதமாகவும், நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 63.14 வீதமாகவும், வேலணை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 61.20 வீதமாகவும், வலிகாமம் மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 52.39 வீதமாகவும், வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 50.27 வீதமாகவும், வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 54.75 வீதமாகவும், வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 54.08 வீதமாகவும், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 51.54 வீதமாகவும், வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 45.42 வீதமாகவும், பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 50.27 வீதமாகவும், சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 51.58 வீதமாகவும், நல்லூர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 50 வீதமாகவும் வாக்களிப்பு வீதம் காணப்படுகின்றது. இதே வேளையிலே தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாண மாவட்டத்திலே 21,064 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே 20,873 பேர் தபால் மூல வாக்கை அளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே 99 வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே 17 உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் தற்போது நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற நிலையிலே வாக்கெண்ணும் பணிகள் 243 வட்டாரங்களிலே வாக்கெண்ணல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் மாவட்டத்துடைய பல வாக்கெண்ணல் நிலையங்களிலே தபால் மூல வாக்கெண்ணல் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே ஒரு சில பிரதேச சபைகள், குறிப்பாக நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்கெண்ணல் நிலைமை முழுமையாக முடிவடைந்திருப்பதாக அறிக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே தற்போது
தபால் மூல வாக்களிப்பு வாக்கெண்ணல் செயற்பாடுகளும் ஏனைய வாக்கெண்ணல் செயற்பாடுகளும் அனைத்து வாக்கெண்ணல் வட்டாரத்துக்குரிய வாக்கெண்ணல் நிலையங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய வாக்கெண்ணல் பெறுபவர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே அவர்களுடைய பெறுபேற்று அறிக்கைகள் எங்களுக்கு கையளிக்கப்படும். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக இதுவரையிலே 302 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று மட்டும் 140 முறைப்பாடுகள் எங்களுடைய முறைப்பாடுகளை முகாமை செய்யும் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக எங்களால் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதோ பெருமளவான இது நைனாதி தீவகத்தினுடைய வாக்களிப்பு நிலையங்கள், வாக்குச்சீட்டுக்கள் வந்தவண்ணம் காணப்படுகிறது. இதோ குறிகட்டுவான் பஸ் ஸ்டாண்டு காணப்படுகிறது. தீவகத்தினுடைய வாக்குச்சீட்டுகள் இதோ வந்தவண்ணம் காணப்படுகிறது. இதோ பலத்த பாதுகாப்பு. இதோ ஊர்காவத்துறை பிரேசபையுடைய வாக்குச்சீட்டு வந்தவனம் காணப்படுகிறது. இதோ யாழ் மத்திய கல்லூரி பரபரப்பாக காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், பேருந்துகளால் குவிந்து காணப்படுகிறது மத்திய கல்லூரி. இதோ பேருந்துகள், வாகனங்கள், போலீஸார் பலத்த கடமையில் ஈடுபட்டு கொண்டார்கள். யாழ் மத்திய கல்லூரிக்கு வாக்குச்சீட்டுகள் வந்து சரிபார்க்கப்பட்டு இறுதியாக தேர்தல் முடிவுகள் வந்து யாழ் மத்திய செயலகம், மாவட்ட செயலகம் கச்சேரியில் தான் வெளியிடப்பட உள்ளது. இதோ தேர்தல் முடிவுகள் சில மணி நேரங்களில் அறிவிக்கப்பட காத்திருக்கின்றது. இதோ பேருந்துகள் வந்த வண்ணங்கான அனைத்து முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கின்றது. விரைவாக இன்று சில மணி நேரங்களில் இந்த கட்சிக்கு எந்தெந்த இடங்கள் கிடைக்கப்பெற்று என்று தெரிந்து கொள்ள முடியும். இதோ இணைந்திருங்கள். நாங்கள் வணக்கம். இதோ பஸ் வண்டிகள் வந்தவண்ணம் காணப்படுகிறது. நாங்கள் மாவட்ட செயலகத்திலிருந்து உங்கள் தகவல்களை தர காத்திருக்கின்றோம். நன்றி. இது வந்து பேருந்துகளில் எந்தெந்த பிரேசபையிலிருந்து பஸ் வண்டிகள் வந்தோன்றிருக்கின்ற எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடிய இருக்கு. இதோ ஊர்காவத்துறை இந்த பஸ் வண்டி செல்லுகின்றது. இது யாழ்ப்பாணத்தினுடைய இது வலிகாமம் சவுத் வெஸ்ட் வடமேற்கு வலிகாமம் வடமேற்கு என்னுடைய வாக்குப்பட்டிகள் அளிக்கப்பட்டு செல்கின்றது பஸ் வண்டிகள். இது பெருமளவான பஸ் வண்டிகளில் கிட்டத்தட்ட 200-300க்கு மேற்பட்ட பஸ் வண்டிகளில் வாக்குச்சீட்டுகள் வந்தவண்ணம் காணப்படுகிறது. இதோ இந்த இறுதி முடிவுகள் வந்து இது பாடசாலைகளில் எண்ணப்பட்டு இறுதி முடிவுக்காக யாழ் மத்திய கல்லூரிக்கு கையளிக்கப்பட்டு அதன் பின்னர் யாழ் மாவட்ட செயலகத்தை நோக்கி வாக்குச்சீட்டுகள் செல்லப்படும்.
யாழ் மத்திய கல்லூரி பரபரப்பாக காணப்படுகின்றது. பார்த்தீங்கன்னா தெரியும், பேருந்துகளில் வாக்குச்சீட்டுகள் வந்தவண்ணம் காணப்படுகிறது. இதோ பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாகனங்கள் வந்தவண்ணம் காணப்படுகிறது. யாழ் மத்திய செயலகத்தின் அருகிலுள்ள வீதிகள் முழுவதுமாக வாகனங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. இது மத்திய செயலகத்தினை நோக்கி அந்த வாக்கு இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட காத்திருக்கின்றது. இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. இது வாகனங்கள் வந்தவண்ணம் காணப்படுகிறது. கச்சேரிக்கு முன்பாக உள்ள அந்த விடுதியை சுற்றி முழுவதுமாக போலீஸார் மற்றும் தனியார் வாகனங்கள் என்று குவிந்த வண்ணம் காணப்படுகிறது. கட்சிகளின் வாகனங்கள் என்று அநேகமாக காணப்படுகிறது. இது அந்த வாகனங்கள் வந்த போலீஸ் இராணுவம் என்று இராணுவம் வந்த வண்ணம் இருக்கிற பார்த்து வண்ணம் இருக்கிறது. போலீஸாரும் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலகம் யாழ் மாவட்ட செயலகம் கச்சேரி இது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. வாகனங்கள் எல்லாம் வந்த வண்ணம் காணப்படுகிறது. தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் நேரம் நெருங்கிய வண்ணம் காணப்படுகிறது. இதோ போலீஸார் கடமையில் ஈடுபட்டுள்ளார்கள். கச்சேரிக்குள் வாகனங்கள் சென்று வருவதை காணப்படுவ என்றது பாருங்கள்.